1, 2, 3, 4, 5, 6. திரும்ப பேக்கில் வச்சுக்கோங்க. திரும்ப 1, 2, 3, 4, 5, 6. திரும்ப டவுன் 1, 2, 3, 4, 5, 6. திரும்ப go back 1, 2, 3, 4, 5, 6. Back down 1, 2, 3, 4, 5, 6. Last one 1, 2, 3, 4, 5, 6. Down 1, 2, 3, 4, 5, 6. இப்படி இழுக்கையில நல்ல ரோப் மாதிரி ரெண்டு கையும் இந்த கையும் இந்த கையும் ஒன்னோட ஒன்று எகெயின்ஸ்டா அப்படி இழுக்கணும். நல்லா இழுக்கணும். இப்படி முழங்கையெல்லாம் கீழே மேலேயும் வரப்படாது. இப்படி ஈவனா இருக்கணும். அப்படி ஒரே லெவல்ல இருக்கணும். ரெண்டு கை ஒரே லெவல்ல இருக்கணும். இழுக்கும் போது அப்படி நல்ல ரோப் மாதிரி நல்லா இழுக்கணும். ஒரு கையோட ஒரு கை இழுக்கணும் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Down 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Go up 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Down 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்புறம் கையை வந்து இப்படி பிளேடு மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கை கீழே ஒரு கை மேலே. இப்படி முழங்கை ரெண்டு இப்படி நல்லா சரியா ஒரே லெவல்ல இருக்கணும். செஸ்ட்டுக்கு நேர 1, 2, 3, 4, 5, 6. இப்ப இந்த கை மேல இந்த கை கீழே. 1, 2, 3, 4, 5, 6. One more time. 1, 2, 3, 4, 5, 6. இந்த கை மேல 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது இந்த கையை வந்து இப்படி பின்னாடி வச்சுக்கணும். இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு தலையை வந்து இப்படி நல்லா இப்படி மேல இப்படி இழுக்கிறீங்க. அப்ப கையை வந்து எவ்வளவு தூரம் உங்களால தூக்க முடியுமோ அப்படி மேல அப்படி தூக்குறீங்க. நல்லா அப்படி தூக்கணும். தலையை வந்து பேக்ல கொண்டு போகணும். தலையை நல்லா பேக்ல கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6. Relax. 1, 2, 3, 4, 5, 6. Relax. அப்புறம் the last one. காலை கொஞ்சம் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் டோவை தொடணும். ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் வலகால தொடணும். ஓகே, ரெடி? 1, 2, 3, 4, 5, 6. Okay, next one is neck rotation. Neck front and the back. Front, then back. Front and then back.
then sideways, left, left, right, left, right, left. Then turn on your right side, then turn on your left side. இப்ப கழுத்தை மட்டும் தான் திருப்பணும், இடுப்பெல்லாம் திருப்பக்கூடாது. Turn on your right side, turn on your left side. One more, right and left. Then circle, அப்படி சர்க்கிள் பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க. 1, very slow, 2, one more time, 3. இப்போ backward, 1, 2, 3. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. தென் லெக், ஒரு காலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. பேக்வர்ட். 1, 2, 3, 4, 5, 6. Leg front and back. 1, 2, 3, 4, 5, 6. Sideways. 1, 2, 3, 4, 5, 6. இப்ப முழங்கால் அப்படி மடக்கி அப்படி பிடிச்சுக்கிறீங்க. முழங்கால மடக்கி இப்படி பிடிச்சுக்குங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் அந்த காலை தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவுல இந்த பாதத்தை வைக்கிறீங்க. இப்படி வச்சு இப்படி 1, கையை இப்படி மேல தூக்க முடியுமா தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப இன்னொரு காலை. ஓகே, காலை நல்லா ரொட்டேட் பண்றீங்க. சர்க்கிள் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. Backwards. 1, 2, 3, 4, 5, 6. கால் front and back. 2, 3, 4, 5, 6. கால் sideways. 1, 2, 3, 4, 5, 6. காலை மடக்குறீங்க, பிடிச்சுக்கிறீங்க. எப்படி நல்லா ஹோல்டு பண்ணிக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16,
17, 18, 19, 20. தென் இந்த காலுடைய பாதத்தை முழங்காலுக்கும் நீக்கி நடுவில் வைக்கிறீங்க. இப்படி வச்சு 1, 2, 3. உங்களால சேர் பிடிக்காம நிக்க முடியும்னா நீங்க 2 கையும் தூக்க முடியும்னா 2 கையும் தூக்கலாம். 4, 5. விழுந்துடாதீங்க. ஆனா 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க காலை. ஓகே, இப்ப கீழே படுத்துங்க. மேட் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. என்னம்மா? முட்டி. ஓ சாரி, முட்டி முட்டி பண்ணுங்க, மறந்துட்டேன் பாருங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் like a chair. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Then hip அப்படி rotate பண்ணுங்க. நல்லா rotate பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. மேட் எடுத்துட்டு வாங்க. டோ வாக் ஆச்சி. என்னம்மா? ஃபிங்கர் வாக். ஃபிங்கர் டோ வாக். வாக் வாக் வாக்கிங். டோ வாக் நேத்துமே சொல்லல, இன்னைக்கு மறந்துட்டு நேத்து சொல்லல. ஓகே, டோ வாக் பண்ணுங்க. நேத்தும் சொல்லல. Go back. Go back. Toe walk பண்ணுங்க. Okay, then heel swap, heel walk. அப்படி குதியில் நடங்க. One more time. அப்புறம் இந்த கால்ல இன்னொன்னு என்னன்னா, இந்த காலை வந்து இப்படி ஒரு பக்கம் இப்படி சைட்ல இப்படி தூக்கிட்டு நான் கீழே வைக்கிறேன் பாருங்க கம்ப்யூட்டர். யூ கேன் சி. அதுவும் அது 4 பொசிஷன்ல நடக்கணுமா காலை. தெரியுதா? இந்த கால் இருக்குல்ல, தெரியல. அதான் வரேன். இப்ப பாருங்க, என் கால் தெரியுதாப்ப? தெரியுதாச்சி. இந்த மேல் பக்கத்தை தூக்கிக்கிட்டு கீழ் பக்கம் இருக்குல்ல, அந்த கீழ் பக்கத்தால இப்படி சைடுல
இப்படி இப்படி நடக்கணும். ஓகே ஆச்சி. அந்த ஹீல் வாக்லயே 4 இருக்கு. வந்து டோவ்ல நடக்கிறோம், அப்புறம் ஹீல்ல நடக்கிறோம், அப்புறம் இப்படி இப்படி நடக்கிறோம். அதாச்சும் ஃப்ரண்ட் கால் தூக்கி இருக்கணும். இந்த சைடு அந்த சைடு வந்து கீழே தரையில அமுக்கி இருக்கணும். இப்படி இப்படி என்னுடைய டோ தெரியுதா நல்லா? தெரியுது ஆச்சி. அப்புறம் வந்து இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி அமுக்கிக்கிட்டு இப்படி 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 நடக்கணும். ஆனா இது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப வர ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் சொல்லல இத. இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இந்த ஹீல் வாக் 4 ஸ்டெப். இது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப நல்ல. ஆமா, இப்படி இப்படி இந்த பக்கம் தூக்கிங்க. அதை வச்சு கட்ட விரல் வந்து கீழே இருக்கணும். வந்து சுண்டு விரல் கீழே இருந்துச்சு, கட்ட அந்த பெருவிரல் மேல தூக்கி இருந்துச்சு. இப்ப பெருவிரல் கீழே இருக்கணும், சுண்டு விரல் மேல இருக்கணும், கால் அப்படி இருக்கணும், அப்படி நடக்கணும் அப்படி. ஆனா இது இது ரொம்ப 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 சிரமமானது. அதனாலதான் ஹீல் வாக்ல வந்து அது சொல்லல. இப்படி ஓகே, இப்படி அப்புறம் அப்புறம் இப்படி. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி, அப்புறம் வந்து இப்படி 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 இருக்கணும். அது இந்த முழங்கால்ல வந்து 4 பக்கமும் நமக்கு இழுக்குமா நரம்பு, நேர அந்த சைட்ல இங்கிட்டு. அதனாலதான் இது பண்ண சொல்றாங்க. இப்படி இப்படி. அப்புறம் இது கூட பண்ணலாம் நீங்க. இந்த டிக்டாக் தாங்க. 1 2 1 2 இது பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. 3 4 5 6 7 8 9 20 பண்ணுவோம். 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இப்போ நீங்க காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ you can lie down. மேட் இருந்தா வச்சுக்கோங்க. ஆக்சுவலா மேட்ல தான் நீங்க பண்ணணும். எந்த வெறும் தரையில பண்ணப்படாது. அல்லது ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கங்க. உட்காந்துக்குங்க நல்லா. You can lie down now. தெரியுதா என்னோட வீடியோ? ஓகே, ஓகே. கால் நல்லா தெரியுதா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 2 காலையும் மேல தூக்குறீங்க இப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2 லெக்கே இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டா அப்படி மேல தூக்குறீங்க. இப்படி வச்சுக்கோங்க. முழங்கால் வளையப்படாது, நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நீ விளையாம. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ஒரு காலை இப்படி கீழே வச்சிட்டுருங்க. ஒரு காலை வந்து இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டா. 1 2
3 4 முழங்கால் வளையப்படாது. 5 6 7 8 9 10. Then other leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. தூக்கையில முழங்கால் வளையப்படாது. இப்படி நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 10. அப்புறம் இந்த ஒரு காலை நீட்டிக்கிங்க. ஒரு காலை இப்படி மடக்கி லிஃப்ட் யுவர் லெக் நெக்கையும் தூக்குங்க. தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி இந்த கையால இப்படி முழங்கையை பிடிச்சி உள்ளுக்குள்ள இப்படி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு தலையவும் தூக்குறீங்க. ஓகே, முழங்கால் நல்லா மடிச்சிருக்கணும். தென் இந்த காலு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இப்படி கால் அப்படி மடக்கிக்கிட்டு இந்த ஹோல் பாடியும் தூக்குறீங்க. இப்படி பட்டக்ஸ் மட்டும் இருக்கணும். இப்படி இருக்கணும். 1 இந்த இந்த இது மட்டும் தூக்கி இருக்கணும். அடி வயிறு மட்டும். கை வந்து இப்படி ரிலாக்ஸா இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த காலை வந்து இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் காலை அப்படி நீட்டிக்கிறிய. நீட்டிக்கிட்டு கை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறீங்க. கீழே பாதத்தில் இந்த டோ மட்டும் கீழே அப்படி ஃப்ரண்டில் போகுது. அப்புறம் பேக்கில் வருது. கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்புறம் இந்த காலை மேலே இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு நீங்க வந்து கால் வந்து ரைட்ல இருந்தா உங்க ஃபேஸ் வந்து லெஃப்ட்ல இருக்கணும். 1 2 1 2 1 2 1 2. ஓகே. அப்புறம் இந்த காலை தூக்கி இந்த காலை மேல போட்டுக்குங்க. இப்படி போட்டுக்கிட்டு 1 2 1 2 1 2. ஓகே. அப்புறம் இந்த காலை தூக்கி இந்த கால் மேல போட்டுக்குங்க. 3 டைம்ஸ் பண்றோம் நம்ம. இப்படி 1 2 1 2 1 2. அடுத்தது இப்படி ஒரு கால் மேல இப்படி ஒரு கால் இப்படி வச்சுக்கிறீங்க. 1 2 1 2 1 2 1 2. இப்ப இந்த கால் மேல இந்த காலை தூக்கி வச்சுக்கிறீங்க. இப்படி 1
2 1 2 1 2 1 2. இப்போ கால் இங்கிட்டு இருக்கல, ஃபேஸ் இங்கிட்டு, கால் இங்கிட்டு இருக்கல, ஃபேஸ் இங்கிட்டு. 1 2 1 2. அப்படி முறிக்கிற, அப்படியே அப்படியே இது புளியிற மாதிரி இடுப்பேன். 1 2 1 2. கழுத்து இங்கிட்டு கால் அங்கிட்டும் போனாத்தான் அது உங்களுக்கு அப்படி வரும். 1 2 அப்படி பண்ணிக்கிறீங்க. அப்புறம் காலை வந்து இப்படி 1, கழுத்தை இங்கிட்டு திருப்புறீங்க, இது இங்கிட்டு 1. இப்ப கால் இங்கிட்டு இருக்கு, கழுத்து இங்கிட்டு இருக்கு. 1 2. கழுத்து இங்கிட்டு இருக்கு, கால் இங்கிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி ஆப்போசிட் சைடு. கால் ஒரு பக்கம், கழுத்து ஒரு பக்கம் வரணும். 1 more. 1 2. ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க காலை. ஓகே, நவ் turn on your back side. இப்படி படுத்துங்க. படுத்துக்கிட்டு இந்த காலை இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கை ரெண்டே இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி காலை இந்த பக்கம் இப்படி திருப்புறீங்க. இப்ப இந்த பக்கம் திருப்புறீங்க. முழங்கால நல்லா மடிச்சுக்குங்க. எல்லாமே இடுப்புக்கு தான். இப்படி திருப்புறீங்க. இப்ப இங்கிட்டு திருப்புறீங்க. இப்படி திருப்புறீங்க. இப்ப இங்கிட்டு திருப்புறீங்க. இப்படி திருப்பையில இந்த முழங்கால் வந்து மடிச்சிருக்க முழங்கால் கீழே தரையை தொடணும். இப்படி தரையை தொடுதா? இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி தரையை தொடணும். முழங்கால மடிச்சிருக்கீங்களா, தரையை தொடணும். அது மாதிரி இந்த பக்கம் இப்படி தொடல, தரையை தொடணும். ஓகே. அப்புறம் புஜங்காசனம். கை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணுங்க. அடுத்தது முழங்கால மடிச்சுக்குங்க. முழங்கால மடக்கிக்கிட்டு இப்படி இப்படி எல்லாம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒன்னு சொல்றேன். இது வந்து கேட் எக்ஸசைஸ்னு பேர். இதுக்கு பூனை மாதிரி. நீங்க இன்ஹேல் பண்ணையில முது வந்து இப்படி வளையணும். எக்ஸேல் பண்ணையில இப்படி முது இப்படி மேல போகணும். இதுக்கு பேரு பூனை எக்ஸசைஸ். 1 2 3 இப்படி பார்க்க நல்லா இப்படி மேல பார்க்கணும். அப்புறம் இப்படி நல்லா இப்படி மேல தூக்கணும். இது புரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? எல்லாருக்கா? ஓகே ஓகே, புரிஞ்சுது. ஓகே. அடுத்தது ஒரு கால் இப்படி ஸ்ட்ரைட்டு, ஒரு லெக் இப்படி ஆப்போசிட் லெக், ஆப்போசிட் ஹேண்ட். ஹேண்டை வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த கால் நல்லா நீட்டுங்க. இந்த காலை 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One more time. Opposite leg, opposite hand. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Other hand. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் இப்படி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி குதிய வந்து இப்படி வச்சுக்குங்க. குதிய வச்சுக்கிட்டு கழுத்தை அப்படி நல்லா மேல தூக்கி இதை தொடுறதுன்னா இப்படி கூட தொட்டுறலாம். அது நம்ம சீடிங். அப்படி தொடக்கூடாது. நீங்க கழுத்தை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா பேக்ல வச்சுக்குங்க. பேக்ல வச்சுக்கிட்டு உங்க கையால அந்த ஹீல தொட ட்ரை பண்ணுங்க. நல்லா அப்படி போங்க பேக்ல. அப்படி அப்படி போங்க. 1 அப்படி இருங்க கொஞ்ச நேரம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு காலை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப இந்த கால் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்த காலை இப்படி மடக்குறீங்க. இப்படி மடக்கிட்டு இந்த கை இப்படி பேக்ல போகலாம். இப்ப ஆப்போசிட் ஹேண்டால இந்த கையை தொடுறீங்க. இந்த காலை இப்படி 1, 2, 3. அந்த இன்னொரு கால் எப்படி வேணாலும் இருக்கலாமா ஆச்சி? இன்னொரு கால் இந்த கால் இப்படி மடக்கி இருக்கே, முழங்கால். ஓகே. முழங்கால் இப்படி மடக்கி வச்சிருக்கமே. ஒரு கால் மடக்கி இருக்கணும். முழங்கால் மடக்கி இருக்கணும். இந்த கால் இப்படி இருக்கணும். 1 இப்படி டச் பண்ணணும் இப்படி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆப்போசிட் ஹேண்ட், ஆப்போசிட் லெக். அப்புறம் இந்த பக்கம் இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி தொட ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த கால் தொட வராது. கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ கொஞ்சம் வருது எனக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த கால் மடங்கி இருக்கணும். இந்த கால் மடங்கி இருக்கணும். இந்த கையால இதை தொடுறீங்க இப்படி. இதெல்லாம் இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இடுப்புக்கு காலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். அடுத்தது காலை வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த 2 பாதத்தையும் இப்படி 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 இருக்கணும். 2 பாதமும் இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு சும்மா இந்த முழங்கால மட்டும் இப்படி இப்படி இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை. 1 இப்படி இப்படி அந்த ஹிப்ல இருக்க ஜாயிண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு அசைகிற மாதிரி இருக்கணும். ஹிப் ஜாயிண்ட் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. உங்களால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ட்ரை பண்ணுங்க. அதனாலதான் ரொம்ப எக்ஸசைஸ் இந்தாருங்க. இப்படி படுத்துக்கிறீங்க. இப்படி படுத்துக்கின்னு இந்த டோ மட்டும், என்னுடைய டோ தெரியுதா? கால் தெரியுதா? கால் மட்டும் இப்படி இருக்கணும். இப்ப இந்த கையை வச்சுக்கிட்டு நீங்க ஃபுல் உடம்பே இப்படி மேல தூக்குறீங்க. இப்படி
ஃபுல் உடம்பு இப்படி தூக்கி இருக்கணும். 1 2 3 4 5 6 கட்டவல் 2 ஊனி இருக்கணும். ஹோல் பாடியும் தூக்குங்க. ஹோல் பாடியும். கஷ்டம் வந்தா பண்ணாதீங்க, வேண்டாம். ஹோல் பாடியும் தூக்கணும். பாடி ஃபுல்லா தூக்கணும். காலை மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லா தூக்கணும். இந்த பாருங்க, நான் இன்னொருக்கா பண்றேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது உங்களுடைய உடம்பு ஃபுல் வெயிட்டுமே ஃபுல்லா உங்களுடைய முழங்கையிலையும் உங்களுடைய பாதத்திலையும் தான் இருக்கு. இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். இதை வேணா ட்ரை பண்ணுங்க. இப்படி படுத்துங்க. இப்படி படுத்துக்குன்னு உங்க வயிறு, இதனா வயிறு உள்ள போடுறதுக்கா. இப்ப எல்லாருக்கும் வயிறு ரொம்ப தள்ளி இருக்குல்ல, வயிறு, இந்த வயிறு உள்ள போடுறதுக்கான எக்ஸசைஸ் இது. வயிற்றை நல்லா அமுக்கிங்க. வயிற்றையும் செஸ்டையும். கையை வந்து இப்படி வச்சுக்குங்க. கால் இருக்குல்ல, கால் கால் வந்து தொடையிலேருந்து கால் இப்படி மேல தூக்கி இருக்கணும். தொடையிலேருந்து கால் மேல தூக்கி இருக்கணும். வயிறு கீழே இருக்கணும். செஸ்ட் கீழே இருக்கணும். கையும் காலும் அப்படியே அந்தரத்துல இருக்க மாதிரி இருக்கணும். கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இது வந்து ஸ்டமக்குக்கா. ஸ்டமக் வந்து ரொம்ப சில பேருக்கு வந்து வெளியே தெரியுது இல்லையா, ஸ்டமக் எக்ஸசைஸ் இது. ஸ்டமக் வெளியே வராம இருக்குதுக்கா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனா ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இதெல்லாம் டெய்லி பண்ணாட்டி கூட நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டமக்கு, உங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈவனா இருக்கும் ஸ்டமக். ஓகே, நவ் வி கேன் கோ ஃபார் த பிரீத்திங் அண்ட் இதுக்கு பண்ணலாம். மேல வாங்க. ஓகே, நீங்க தரையில உட்கார முடியுமா? உட்காந்துக்க. ஆர் if you want to sit in the chair, you can sit comfortably. Okay, ready? இப்ப பிரீத் பண்றோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிங்க. என்ன ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நல்லா ரிலாக்ஸ். ஓகே, நவ் இன்ஹேல். இந்த எக்ஸேல் வந்து ஓங்காரம். Inhale. Inhale. One more time. Inhale. ஓகே, நெக்ஸ்ட் உங்க கட்டை வரல. என்னோட வீடியோ தெரியுதா? தெரியுதாமா? புரியுதா? ஓகே,
கட்டவரல இப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணல கட்டவரை மேல போகணும், எக்ஸேல் பண்ணல கீழே வரணும் கட்டவரை. ரெடி? ஃபோர்ஸா மூச்சை உள்ள வெளியே விடுறீங்க. One more time. One more. ஓகே, நல்லா ஃபோர்ஸா வெளியே விட்டீங்கன்னா அந்த பிரீத் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது கட்டவரலால முடிக்கிறீங்க மூக்க, ரைட் மூக்க, மோதிர வரலால லெஃப்ட் மூக்க முடிக்கிறீங்க. இப்படி ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் வெளியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம். இப்ப லெஃப்ட் மூக்க வந்து மோதிர வரலால முடிக்கிறீங்க, ரைட் மூக்கு வெளியே இன்ஹேல் எக்ஸேல் 3 டைம். ஓகே, இப்ப ரைட் மூக்க மூடிக்கிட்டு லெஃப்ட் வெளியே இன்ஹேல், அப்புறம் 2 மூக்கையும் அடைச்சிக்கிட்டு ஒரு 8 கவுண்டர் 8 என்ற வரைக்கும் மூடுறீங்க. அப்புறம் ரைட் வெளியே எக்ஸேல், அப்புறம் ரைட் வெளியே இன்ஹேல், திரும்ப 2 மூக்கையும் மூடிக்கிட்டு லெஃப்ட் வெளியே எக்ஸேல். ரெடி? லெஃப்ட் வெளியே இப்ப இன்ஹேல், ஒரு ரவுண்ட். டூ ரவுண்ட். த்ரீ ரவுண்ட். 2 என்ற வரைக்கும் இன்ஹேல், 8 வரைக்கும் 2 ஹோல்டு பண்றீங்க மூச்சை உள்ள வச்சுக்கிட்டே, அப்புறம் 4க்கு எக்ஸேல். அதான் அது மெத்தட், மறக்காதீங்க. அப்படி மூச்சை வந்து நீங்க ஹோல்டு பண்ணி பண்ணீங்கன்னா உங்க லங்க் வந்து கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஓகே, அடுத்தது ஃபேஸுக்குள்ள எக்ஸசைஸ். லயன் மூச்சை இன்ஹேல் பண்றீங்க, 3 times. One more time. ஓகே, அப்புறம் சீக்க வந்து ஒரு பக்கம், அப்புறம் அடுத்த பக்கம், இப்ப 2 பக்கமும். ஆக்சுவலா பிரீத்திங்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம லாங்கரா பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இப்ப டைம் முடிய போகுது. ஓகே, அடுத்தது முத்திரை. இது வந்து நீர் முத்திரை, இது வந்து மண் முத்திரை. மோதிர வரலும் கட்ட வரலும் மண் முத்திரை. நடுவிரலும் கட்ட வரலும் ஆகாய முத்திரை.
இந்த ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் வாயு முத்திரை, கேஸ் காற்று முத்திரை. ஓகே. அப்புறம் இந்த ஆள்காட்டி விரலை இந்த கட்ட விரலுடைய அடி ரேகையில வச்சு இந்த கட்ட விரலால இப்படி ஆள்காட்டி விரல இப்படி நல்லா அமுக்குறீங்க. இது வந்து வாயு முத்திரை. 2 கையிலையும் போடணும். ஆக்சுவலா இப்படி பண்ணணும். 2 கையிலையும் பண்ணணும் முத்திரை. பின்னாடி ஹோல் இருக்கக்கூடாது. 2 கையிலையும் பண்ணணும் முத்திரை. எஸ். அடுத்தது பிராண முத்திரை. உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் கட்ட விரலோட இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, எட்ஜில் தான் இருக்கணும் முத்திரை. சுண்டு விரல் மோதிர விரல் அப்படி கட்ட விரலோட இருக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி மடியில் இப்படி வச்சுக்கணும். இப்படி மல்லாக்க வச்சுக்கணும் கையை. இதுதான் பிராண முத்திரை. அடுத்தது நடுவிரலையும் மோதிர விரலையும் மடக்கி உங்க உள்ளங்கையில அப்படி அமுக்கி பிடிச்சுக்குங்க. மத்த 3 விரல இப்படி நிமித்து இருக்கணும். கட்ட விரல், ஆள்காட்டி விரல், சுண்டு விரல் 3 விரல் நிமித்தி இருக்கணும். நடுவிரலும் மோதிர விரலும் உங்களுடைய உள்ளங்கையில அழுத்தி இருக்கணும். இது வந்து பிளட் பிரஷர் முத்திரை. பிரஷருக்காக ஒரு ஹை பிரஷர். அப்புறம் இது வந்து லோ பிரஷருக்குள்ள முத்திரை. எல்லாம் கூட கூட பண்ணணும். இப்ப டைம் இல்ல. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே. அடுத்தது ஹார்ட் முத்திரை. இந்த ஆள்காட்டி விரல உங்க கட்ட விரலோட அடி ரேகையில வச்சுக்குங்க. நம்ம வாயு முத்திரை பண்ற மாதிரி. வாயு முத்திரைக்கு இந்த கட்ட விரல இப்படி அமுக்குவோம். இதுக்கு கட்ட விரல வந்து அமுக்காம கட்ட விரலோட அடி ரேகையில வச்சுட்டு இந்த நடு விரலையும் அந்த மோதிர விரலோட எட்ஜைய இந்த கட்ட விரலோட சேர்த்து பிடிச்சுக்கிறீங்க. இப்படி 2 விரலையும் பண்ணணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். இதுதான் இருதய முத்திரை. இருதயத்துக்குள்ள முத்திரை. அருமையான முத்திரை. ஹார்ட்டுக்குள்ள முத்திரை. பிளாக்லாம் இருந்தா போயிருங்கிறாங்க. இந்த முத்திரை 20 நிமிஷம் பண்ணீங்கன்னா பிளாக்லாம் போயிருங்கிறாங்க. அடுத்தது சந்தி முத்திரை. இந்த உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவிரலையும் கட்ட விரலையும் சேர்த்து பிடிச்சுக்கிறீங்க. உங்க ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்ட விரலும். இது மூட்டு வலிக்காக உள்ள முத்திரை. இதுக்கு பேரு சந்தி முத்திரை. சந்தி முத்திரை. எல்லாம் ஒரு 10 நிமிஷமாச்சும் பண்ணணும். 5ல 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அப்படி நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 10-15 நிமிஷம் பண்ணணும் குறைஞ்சது. ஓகே, நமக்கு டைம் ஆச்சு. இன்னும் வந்து இதெல்லாம் பேக் பெயின் முத்திரை அதெல்லாம் அப்புறம். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே, கோ பேக். You're all, if you want to lie down, you can lie down. Relax your கை கால்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு you are going to the temple. போய் நல்லா கொடிமரத்துக்கிட்ட கும்பிடுறீங்க. சாமியை கும்பிடுறீங்க, அம்பாளை கும்பிடுறீங்க. அப்படி பிரகாரம் வர்றீங்க. வந்து கொடிமரத்துக்கு நேர கீழே விழுந்து கும்பிடுறீங்க. கும்பிட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை உங்களுக்கு உங்களுடைய ஃபோர்ஹெட்ல கொண்டாந்து வச்சுக்குங்க. நெத்தி புருவத்துல வச்சுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கடவுளுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை எல்லாம் கற்பனையிலே பண்ணுங்க. இறைவனுக்கு நல்லா பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை அப்படி கடவுளுக்கு முன்னால வைங்க. உங்க வேண்டுதலை கடவுள்கிட்ட கேளுங்க. நல்லா மனசார வேண்டிக்கிங்க. மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியே வர்றீங்க. வெளியே வந்து கை 2 இப்படி நல்லா உரசுறீங்க. அப்படி கண்ணுல வச்சுக்கிறீங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்றீங்க. இப்ப நல்லா காலு கையெல்லாம் நல்லா விரிச்சுக்குங்க. படுத்துக்குங்க.
நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. காலு கையெல்லாம் நல்லா விரிச்சுக்கிட்டு என்னுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இது உங்க உள் மனசுக்கு கேட்கணும். உங்களுக்கு அந்த அளவு டீப்பா சொல்லுங்க. என்னுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. என்னுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இறைவா உனக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டு வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். இறைவா உனக்கு நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுடைய லெஃப்ட் பக்கம் திரும்பி எந்திரிங்க. டோன்ட் கெட் அப் ஸ்ட்ரைட். டர்ன் ஆன் யுவர் லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைட்ல தான் ஹார்ட் இருக்கு. அந்த இருதயத்தை வந்து நம்ம மெதுவா அந்த பக்கம் திரும்பினா நல்லா இருக்கும். அந்த பக்கம் திருப்பி எந்திரிங்க. ஓகே, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆச்சா லலிதா ஆச்சி, நீங்க ஒரு ரெசிபி சொன்னீங்க, அது எல்லாருக்கும் சொல்லுங்க. ரொம்ப நல்ல ரெசிபி, அதை சொல்லுங்க. அந்த உளுந்த வறுக்கணுமா? முருங்கைக்கீரை பொடியாச்சு. கண்டிப்பா உளுந்து செவப்பா வறுக்கணும். முருங்கைக்கீரையும் வறுக்கணுமா? ஆமாச்சி. முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு நிலக்காய்ச்சல துணியில வச்சு விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதையும் வடசட்டியில இரும்பு சட்டியில போட்டு அதை லேசா பொன் வறுவலா வறுத்து எடுத்துட்டு உளுந்தம் பருப்பையும் வறுக்கணும், சீரகமும் வறுக்கணும், உப்பும் வறுக்கணும். ஆமா, முருங்கைக்கீரை வறுத்தா உங்களுக்கு கருகும், அது கலர் மாறல? கண்டிப்பா மாறாதாச்சு. அப்படியே கிரீனிஷாவே இருக்கும். அப்படியா? ஓகே, ஐ வில் ட்ரை. நல்லா இருக்கு. தண்ணி இல்லாம நிலக்காய்ச்சல துணியில விரிச்சிடுறோங்களாச்சி. அப்புறம் எடுத்து நீங்க அப்படியே அடுப்ப சிம்லயே வச்சுக்கணும். ஆனா அது அந்த பொறுக்கிற சூடு வந்தா போதும். பொறுக்கிற சூடு வந்தா போதும். கீரை லேசா எல்லாம் வறுத்தா போதாச்சு. எல்லாம் வறுத்தா போதும். அது கருப்பு உளுந்துல செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். அதான் கருப்பு உளுந்து நாங்க போடுறோம். கருப்பு உளுந்து நல்லா செவக்க வறுத்துருக்காச்சு. எதுலயுமே எண்ணெயே விட மாட்டேன். வெறுமனே ட்ரையா தான் வறுக்கிறது. பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சாப்பாடு, சூப்பு, தோசை, பொடி தோசை பிள்ளைங்களுக்கு என்ன எதுல வேணாலும் போட்டு கொடுக்கலாச்சு. சொல்லுமா? தோசையிலையும் போட்டு கொடுக்கலாம், சூப்லயும் போட்டு கொடுக்கலாம். சாப்பாடு வந்து நம்ம அரைக்கிற அளவுக்கு அது பொடி பண்ற அளவுக்கு வறுக்கணும் இல்லையா? கழுவிட்டு துணியில ஈரம் போக நல்லா 2 நாளைக்கு விரிச்சு விட்டுறணும். அதுவே ரோஸ்ட் ஆயிடும். நம்ம வறுக்கிறதுனால லேசா சூடு பண்ணணும், அவ்வளவுதான். அது நல்ல காயணும். நிலக்காய்ச்சல்ல முதல்ல நிலக்காய்ச்சல்ல துணியிலே காயணும். காட்டன் துணியிலே காயணும். ஓகே. கலர் மாறவே மாறாது. கிரீனிஷா இருக்கும். கருப்பு உளுந்து மிளகா கம்மியா போட்டு மிளகு கூட போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மிளகா வேண்டாமே, மிளகா தான் நல்லது இல்லைங்கிறாங்களே. மிளகு சீரகம் மட்டும் வேண்டாம். கருப்பு மிளகு ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ போட்டுட்டு நல்லா எல்லாமே எல்லாம் வறுப்பா வறுத்து அந்த சூட்டோட எல்லாம் சூட்டோட இருக்க அப்படியே மிக்ஸில பவுடர் பண்ணீங்கன்னா நைஸா ஆயிடும் அப்படியே. ஓகே ஓகே. Thank you ma. Thank you for everybody. See you tomorrow. Bye. Thank you எல்லாருக்கும். Thank you. See you. Bye. Thank you.